ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிறது ஒரு சீரீஸோட பேர் சுழல் சீசன் 2. இது 2022 ரிலீஸ் ஆன சுழல் சீசன் 1ஓட கண்டினியூட்டி. இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45 to 50 மினிட்ஸ் ஓடக்கூடிய சீரீஸ். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த சீரீஸோட ஸ்டோரி சீசன் 1ஓட கண்டினியூட்டி தான். சீசன் 1ஓட எண்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மர்டர் கேஸ் சீசன் 2ஓட ஸ்டார்டிங்ல கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷனா கேஸா போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஆதரவா போலீஸ் ஆஃபீஸர் கதிர், அப்புறம் அட்வொகேட் லால் இருப்பாங்க. லால் ரொம்ப நல்லவர். இந்த கேஸோட ஃபைனல் ஹியரிங்ல தான் இருப்பாங்க. இந்த ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சதும் ஜட்மெண்ட் டேயை சொல்லி கேஸை போஸ்ட்போன் பண்றாங்க. ஆனா மறுநாள் காலையிலே லால் அவரோட பிரைவேட் காட்டேஜ்ல இறந்த நிலையில கிடக்குறாரு. இந்த கேஸை கதிர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சூழ்நிலையும் வருது. கதிர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் சீரீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் தான் சுழல் சீசன் 2. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், லால், சரவணன், கௌரி ஜி கிஷான், சாந்தினி தமிழரசன், அமித் பார்கவ், இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாரோட பேரும் சொல்றது கஷ்டம். ஸோ நடிச்ச எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, டெக்னிக்கல் விஷயங்கள் தான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலம். ஒளிப்பதிவு ஆப்ரகாம் ஜோசப் பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இந்த சீரீஸோட ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காளிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சீசோர் பேசிஸ்ல இருக்க ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ் நடக்கிறப்ப பேரலா அங்க இருக்க ஒரு காளி கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியும் அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒளிப்பதிவுங்கிற வகையில சூப்பராகவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதிவு இந்த சீரீஸோட பலம் தான். இந்த சீரீஸோட இன்னொரு பலம், இந்த சீரீஸோட மியூசிக் சாம் சிஎஸ் பண்ணியிருந்தாரு, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சீரீஸோட முக்கியமான சீன்ஸ் எல்லாம் அந்த சீன்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. அப்புறம் இந்த சீரீஸ்ல காளியை பேஸ் பண்ண நிறைய சாங்ஸ் வரும். அந்த சாங்ஸ் ஒன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததான் இந்த சீரீஸோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. பட் எடிட்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க், மேக்கப், காஸ்டியூம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த கடற்கரை பேசிஸ்ல அந்த வில்லேஜ் செட்டப்பும் சரி, அந்த திருவிழா நடக்கிற ஃபங்க்ஷன்ல இருக்க விஷயங்களும் சரி, அந்த திருவிழால காளி வேஷம் சொல்லிட்டு நிறைய வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அவங்களோட காஸ்டியூம், மேக்கப் எல்லா விஷயங்களும் பார்க்குறப்ப இந்த ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க், மேக்கப், காஸ்டியூம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்த 2 எபிசோட்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்னங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக தான் போச்சு. ஆனா அதுக்கு அடுத்து வர 3, 4, 5, 6 இந்த 4 எபிசோட்ஸை பத்தி சொல்லணும்னா ரொம்ப இழுத்து கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாம வளவலன்னு நிறைய சீன்ஸை வச்சு எபிசோட்ஸோட டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டும் சீன்ஸ் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த எபிசோட்ஸ்லாம் சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த எபிசோட்ஸ்ல நிறைய இடங்கள் ஜெயில் பேசிஸ்ல சீன்ஸ் வரும். அதெல்லாம் என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம பொறுமையா கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபைனலா வர 7வது எபிசோடும் 8வது எபிசோடும் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் பரபரப்பா போன மாதிரி இருந்துச்சு. 8வது எபிசோட்ல இவங்க ரிவீல் பண்ற விஷயங்கள் என்னால கெஸ் பண்ண முடியல. நல்ல ட்விஸ்ட் தான். ஸோ 1, 2, 7, 8 இந்த 4 எபிசோட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல எடிட்டிங்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணம் இந்த 3, 4, 5, 6 இந்த 4 எபிசோட்ஸையும் அவங்க லென்த்தை குறைச்சு இன்னும் கிறிஸ்பா 6 எபிசோட்ஸ்ல முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஒரு எபிசோடையும் 30 மினிட்ஸ்ல கொண்டு வந்து 8 எபிசோட்ல கொண்டு வந்திருக்கலாம். எனிவே இந்த சீரீஸோட லென்த்தை கண்டிப்பா குறைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, இந்த சீரீஸ்ல விசாரணை கைதிகள் இருக்கிற மாதிரி ஒரு ஜெயில கட்டுவாங்க. அந்த ஜெயில இருக்க கைதிகள் எல்லாம் அங்க இருக்க லேடி போலீஸ் ஆஃபீஸர் இங்க நிக்க கூடாது, அங்க உட்காரக்கூடாது, அங்க போகக்கூடாதுங்கிற மாதிரி
ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்துற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அந்த ஜெயில்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும் எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் வருவாங்க, எங்க வேணாலும் போய் பேசிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுழல் சீசன் 1 2022ல ரிலீஸ் ஆனுச்சு. அது வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு ஸ்ட்ராங்கான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸ் ரிலீஸ் ஆகலையோ அப்படிங்கிற மாரி ஒரு நேம் இருந்துச்சு. அந்த நேமை மாத்தி ஒரு ஸ்ட்ராங்கான கிரைம் த்ரில்லர் சீரிஸா ரிலீஸ் ஆனது. என்ன பொறுத்த வரைக்கும் சுழல் சீசன் 1 எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீரிஸ் அது. ஏன்னா அந்த சீரிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எபிசோடும் வேற லெவல்ல இருக்கும். செமையா கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல முடிச்சிருப்பாங்க. பட் அந்த சீரிஸோட கிளைமேக்ஸ்ல அவங்க ரிவீல் பண்ண விஷயம் எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அது ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸ். சீசன் 2 அந்த லெவல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1, 2, 7, 8 இந்த 4 எபிசோட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கிரைம் த்ரில்லர் சீரிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டைரக்டா கூட சீசன் 2 பார்க்கலாம். இந்த சீரிஸ் அடல்ட்ஸ் ஒன்லி சீரிஸ் தான். ஏன்னா ரொம்ப கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சீரிஸ் அமேசான் பிரைம்ல இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.